பிள்ளைகளே, இந்த உலகில் மிக புனிதமான பந்தம் தம்பதியினருக்கிடையேயான நம்பிக்கையே. அது சாதாரண உறவு அல்ல, இரு ஆன்மாக்கள் ஒன்றுபடும் தெய்வீக இணைப்பு. சித்தர்கள் கூறுகிறார்கள், திருமணத்தில் கட்டப்படும் 3 முடிச்சுகள் இரு உயிர்களையும் அல்ல, இரு ஆன்மாக்களையும் கடவுளின் சாட்சியால் இணைக்கின்றன. அது கடவுளின் சித்தியால் நிகழும் புனித நிகழ்ச்சி. அக்னியை சாட்சியாக கொண்டு மனமும் உயிரும் ஒன்றாக கட்டப்படுகிறது. ஆனால் ஒருவர் துரோகம் செய்தால் அல்லது நம்பிக்கையை உடைத்தால் அது துணையின் இதயத்தில் மட்டும் காயம் அல்ல, துரோகி ஆன்மாவிலும் ஒரு கர்ம விதை விதைக்கப்படுகிறது. சித்தர் சொல்கிறார், உன் மனம் பொய்யானால் உலகம் உண்மையால் உன்னை சோதிக்கும். உடைந்த நம்பிக்கை உடனே திரும்பாது, ஆனால் வாழ்க்கையின் ஏதோ ஒரு மடலில் அதே வேதனை திரும்பி வந்து அவருக்கே உணர்த்தும். அது தண்டனை அல்ல, ஒரு போதனை. துரோகம் செய்பவன் வெளியில் சிரித்தாலும் உள்ளே ஒரு வெறுமை, ஒரு குற்ற உணர்வு, ஒரு கனமான அமைதி இருக்கும். அது கர்மத்தின் குரல். சித்தர் கூறுகிறார், மற்றவரை துரோகம் செய்வது உன்னையே துரோகம் செய்வதுதான். உன் உள்ளே வாழும் தெய்வத்தை காயப்படுத்துவது. திருமணமின்றி சேர்ந்து வாழ்வது கூட அதர்மம் என்றும் கர்ம பிணை என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் அது கடவுளின் சித்தியால் நிகழும் புனித இணைப்பை மீறுவது. இந்த கர்மத்தை சுத்தப்படுத்தும் ஒரே வழி மனப்பூர்வமான மன்னிப்பு வேண்டுதல். உண்மையை ஏற்று, தவறை உணர்ந்து, மீண்டும் அதே பிழையை செய்யாதிருப்பேன் என உள்ளத்தால் உறுதிகொள். அப்போது தெய்வம் உன்னை மீண்டும் அருளால் அணைக்கும். மன்னிப்பவன் உயர்வான், அவனுக்கு கர்மமே தலை வணங்கும். ஆனால் வெறுப்பை தாங்கினால் அந்த ஆற்றல் அவரையும் பிணைக்கும். சித்தர் போதனை. இரு ஆன்மாக்களும் ஒரே தெய்வ ஆசிரியரிடம் பாடம் கற்கும் மாணவர்கள். ஒருவன் இழப்பின் வேதனையை அறிகிறான், மற்றவன் பொறுப்பின் பாரத்தை உணர்கிறான். நினைவில் கொள், பொய்யில் கட்டப்பட்ட அன்பு நீடிக்காது. மறைக்கப்பட்ட பாவம் தெய்வத்தின் கண்களில் ஒருபோதும் மறைவதில்லை. உண்மையில் வாழும் வீட்டில் தெய்வம்தானே குடியிருக்கும். துரோகத்தில் வாழும் வீட்டிலோ தெய்வம் விலகிவிடும். சித்தரின் இறுதி போதனை, கஷ்டமானாலும் உண்மையில் நட, ஏனெனில் உண்மைதான் அந்த கர்ம நதியை தாண்டிச் செல்லும் பாலம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.